அவர் சொல்லிட்டு போனாப்புல கிளம்ப போகிறோம். நம்ம 1:15 வந்து பாம்பன் ரீச் ஆகிட்டோம். ஆனால் கூகுள் மேப் சொன்ன டைம் எங்களால் ரீச் பண்ணவே முடியல. அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 3.5 மணி நேரத்துக்கு வந்துடலாம்னு சொல்லுவேன். ஆனால் எப்படி தான் அந்த ரோட்டில் 3.5 மணி நேரத்துக்கு வரும் இங்கே நிறையா டிராஃபிக் ஆகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:31 ஆகுது. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தனுஷ்கோடி போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்படியே அந்த இடத்துல வந்து கிளம்பலாம் இருக்கோங்க. கைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா நம்ம 1:15 வந்து பாம்பன் பாலம் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். இப்போ நான் ஓவர் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ வின் ஆயிஸ் இருந்துச்சுன்றத. இதுக்கு மேலே நான் பேசியிருந்தேன் சுத்தமாக கேட்காது. நான் போய் தனுஷ்கோடி ரீச் ஆனதுக்கப்புறம் கூட பேசியிருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா அடித்த காற்றுல அந்தளவுக்கு ஃபோனில் வாய்ஸே கேட்கல. அந்த ஃபுல்லாக வின் ஆயிஸாக தான் கேட்குது. இந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறப்ப கூட பேசின வாய்ஸ் கூட சுத்தமாக கேட்கலன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வின் ஆயிஸு இந்த ராமேஸ்வரம் சைடு ஃபுல்லாக. ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்டாக டைம் 1:30 நம்ம கிளம்புனப்போ நான் லாஸ்ட்டு சொல்லியிருப்பேன். அப்படியே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்தோம். சிட்டிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நார்மலாக டிராஃபிக் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லி போட்டுருந்துச்சு போர்டில் பார்த்துருந்தேன். நேராக 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிற்கலை. ஒரேடியாக உள்ளே போயிடும், உள்ளே போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்ற மைண்ட் தாட்லேயே வந்துக்கிட்டே இருந்தோம். அண்ட் காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராமேஸ்வரம் ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுத்து தனுஷ்கோடிக்கு நேராக போனால் கோயிலுக்கு போகிற ரூட்டு இந்த இடத்துல தான் டிமாண்ட் பிரேட் ஆகிடுச்சு. அதெல்லாம் கிளியராக தெரியாது. பார்த்தாலே இருந்த நேராக போனால் கோயிலுக்கு போகிற ரூட்டு. அந்த பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் திரும்பி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா எந்த தனுஷ்கோடி தான். ஃபுல்லான பிளேஸ் வந்துட்டோம். 2 பக்கமே பார்த்தீங்கன்னா கடல் ஓலை தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேண்ட் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்குமே வந்துருந்துச்சு. என்ன ஒரு அதிசயம்னா நாங்கள் போகிற அன்னைக்கு வந்து புயல் அங்கேயா. அதனால் பார்த்தீங்கன்னா அலைக்கடல் வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், நான் ஸ்டோரி போட்டிருந்தேன். இப்போ அடுத்தடுத்த சினிமாட்டிக் ஷாட்லாம் பாருங்க சூப்பராகவே எங்களுக்கு அமைஞ்சிச்சு. ஒவ்வொரு 2 ஷார்ட்ஸ் எடுக்கிறப்ப தண்ணி வந்து ரோட்லேயே தெரிஞ்சிச்சு. வேறு மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி போன நேரம் பார்த்தா ஒரு புயல் வந்து அப்படியே தண்ணி பார்த்திங்கன்னா ரோடு வரை வந்து விழுந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அடுத்த ஒரு அளவு சினிமாட்டிக் ஷாட்டில் நீங்களே பார்ப்பீங்க. வந்துட்டோம். டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தோம் 224 தான். பார்த்தீங்கன்னா புயல் காற்று அடிக்குது. இப்போ தான் அந்த அவர் சொல்லிட்டு போனாப்புல கிளம்ப போகிறோம். நாங்கள் பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு தூக்கி அடிக்குதுன்னு. அவளுக்கு ஒரு மோட்டேஜ் ஆட் பண்ணுற பாருங்க. பய போயிட்டு அங்கே கையிலேருந்து தண்ணி வர மாதிரி மேக் பண்ணலாம். அங்கே அடிக்குது தண்ணி. ஆனால் நம்ம வண்டியில் பார்த்துக்கலாம். மிரர் காட்டுனா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா மிரரை எந்த அளவுக்கு அடிச்சிடும். உங்களுக்கு ஒரு மேஜிக் கார்டடா. இந்த பக்கம் பாருங்களேன் எப்படி அலை அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு. அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட் சைடு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கிட்டு தான் அலை அடிக்கும், அங்கிட்ட அலை அடிக்காதுன்ட்டு. ஆனால் மேட்சிக்கை பாருங்களேன். அங்கிட்ட என்னமோ அதை அடிக்குது, ஒன்றுமே இல்லை பாருங்க. இது அடிச்சு அலையில தான் ரோடு ஈரமாயிடுச்சு. ரோடு மட்டுமா ஈரமாச்சுங்க பாருங்க. எல்லாமே நனைஞ்சு போய் தான் நிற்கிறோம்.
கேஸ் அவ்வளோதான். இந்த இடத்துல இருந்து கிளம்ப போகிறோம். நீங்கள் பாருங்கள், காற்று வேறு மாதிரி அடிக்குது. இப்போ தான் வெயிலும் எட்டி பார்த்துருக்கீங்க. நம்ம மேலே இருக்கோம், மேலே தான் இருக்குது. அண்ட் கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். இந்த லொக்கேஷன் மட்டும் போக பார்த்தீங்கன்னா சுத்தமாக மனசே இல்லாமல் தான் போய்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நேரம் தண்ணி தான் எங்கள் மேலே தெரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ரிட்டர்ன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா மண்ணுமே பார்த்தீங்கன்னா காற்றுல பறந்து எங்கள் மேலே விழுந்துச்சு. எப்படா இந்த இடத்த விட்டு போகன்ற மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதே மறந்துட்டோம். சுத்தமாக சாப்பிடல, வந்துட்டும் கிளம்பிட்டோம். எங்கே சாப்பிட்லான்றதையே நாங்கள் இன்னும் பிளானே பண்ணலை. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி டோட்டலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா 1.5 hour தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 o'clock. நான் பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தை விட்டு எக்ஸிட் ஆகி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை. எங்கே நம்ம தனுஷ்கோடியில் சாப்பிட்றதா பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அங்கே அடித்த காற்றால் டைம் ஆனனாலையும் நம்ம கிளிப்பிங்ஸ் நிறையா வீடியோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தனாலையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம சாப்பிடவே இல்லை. அங்கேருந்து கிளம்பிட்டோம். கைஸ் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அவுட்டரில் இருக்கும். இதுவரையும் 307 கிலோமீட்டர் வந்து ரைட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஆனால் அங்கே பாருங்களேன், அங்கே அடித்த உப்பு எப்படி இன்சிடென்ட் இதாகிடுச்சுன்ட்டு. அண்ட் கைஸ் லாஸ்ட்டாக வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes நின்னோம். பார்த்தா இன்னும் சாப்பிடல. அதனால் எல்லோரும் ரொம்ப டயர்டாகிட்டோம். காலையில் சாப்பிட்டது தான். ஸோ அதனால் நியரஸ்ட் ஹோட்டலாக பார்த்து ஸ்டாப் பண்ணலான்ட்டு வந்துட்டோம். காலையில் எப்படி ஒரு 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஸ்ட்ரெச் அடித்தோமோ அதே மாதிரி ரிட்டர்ன் போகிறப்ப ஒரு 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் ரொம்ப டயர்டாகிட்டோம். என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப டயர்டாகிட்டா. நானும் கிட்டத்தட்ட டயர்டான மாதிரி ஆகிட்டோம் எல்லாரும். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட்டே ஆகணும்னு ஆச்சு. அவர் ரிட்டர்ன் வரப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வெறும் 3 டோல் பூத்தில் ஃபஸ்ட்டு போகிறப்ப எடுத்துகிட்டு பார்த்தீங்களா லாஸ்ட் வீடியோவில். அந்த வீடியோவில் இருக்கிற டோல் பூத் மட்டும்தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா அவனையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது வீடியோ எடுக்க சொல்லுன்றனால அவனை தான் ரெக்கார்டே பண்ணோம். ஓகே வாங்க அப்படியே போவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் மதுரைக்கு வந்து 100 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். தெரியுதா, பேர் தெரியாது அந்தளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அவுட்ரு. ஸோ இங்கேருந்து நம்ம மதுரைக்கு பார்த்தீங்கன்னா 116 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே பாருங்க நம்ம ஆக்சன் பண்ணுறோம். 106 கிலோமீட்டர் இருக்குது. நான் ஸ்டாப்பாக தான் போக போகிறோம். எல்லாரும் டயர்ட் ஆகிட்டானுங்க. இன்னொரு 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக. கைஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டயர்ட் ஆகிட்டோம். பட் இருந்தாலும் இந்த பியூட்டிஃபுல்லான ஈவினிங்கில் இந்த ரோட்ஸும் ஸ்கையும் பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அதெல்லாம் தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டே வந்துட்டோம். எவ்வளோ ஸ்பீட் மெயின்டைன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 70 to 80 தான் மெயின்டைன் பண்ணோம். இப்போ ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவே பார்த்தீங்கன்னா 5:30 கிட்ட ஆயிடுச்சு. அந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு டைம் சொல்லணுன்றதே சொல்லலை, ஏன்னா இருந்த டைமில் இருந்தாலும் இப்போ நான் கிளிப்பிங்ஸ் வச்சுருக்கேன்ல, அதில் மொபைல் டேட்டா பார்த்து தான் சொல்கிறேன். 5:30 கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 or 7 வரையும் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ரூஸ் பண்ணி மதுரை கிட்ட நெருங்கிடணும்னு தான் பார்த்தோம். டோல்கேட் இந்த தனுஷ்கோடி ரைடில் இனிமேல் பார்த்தீங்கன்னா எந்த டோல்கேட்டும் வர போகிறதே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ரைடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும் போது இன்னும் மதுரைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஆக்சுவலாக இருந்திருக்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா, அப்படியே வர நீ 6:51. இன்னும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும் மதுரைக்கு. நாங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இதுவரை என் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1060 ரூபாய்க்கு போட்டேன். ப்ரோ எவ்வளோக்கு போட்டான்னு தெரியல. ப்ரோ நீ எவ்வளோக்குடா பெட்ரோல் போட்டோம் வண்டிக்கு? மொத்தம் எவ்வளோக்குடா போட்டேன்? மொத்தம் 900 போட்டிருக்கான். நம்ம வந்து 1060 ஆகி போச்சு நம்ம வண்டிக்கு. இருந்தாலும் சரி, மைலேஜ் எஃபிஷியன்சி நம்மளுக்கு கம்மி தான். அவனோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வண்டிலாம் கம்மி தான்.
ஓகே ஒரேடியாக நம்ம வீட்டுக்கு போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். இல்லை போகிற வழியில் ஏதாவது ஸ்கிப்பிங்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறப்போ ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட டயர்ட் ஆகிட்டோம் ஃபுல்லாக. ஏன்னா 2 பேருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அதே மாதிரி அந்த பைக்கில் வந்து 2 பேருமே ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டாங்க. எப்படா வீட்டுக்கு போன்றது எல்லா சமூகம் பெர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சுன்னு நினச்சப்ப தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸும் எங்களுக்கு வந்துச்சு. அதை நீங்களே பார்ப்பீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை கைஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம். காலையில் வரப்பையும் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட மாட்டி தான் ஊரை விட்டு வெளியே போனோம். திருப்பி வரப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட மறுபடியும் மாட்டிக்கிட்டோம். வென்லி டாக்குமெண்ட் தான் செக் பண்ணிட்டு விட்டோம். கைஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து ஏரியாக்கே வந்துட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மூஞ்சி பாருங்க கெட்ட டயர்ட் ஆகிட்டோம். ஆனால் எங்களை இன்றைக்கி 2 தடவை போலீஸ் ஸ்டாப் பண்ணாங்க. நான் கடைசி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டப்போ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டோ எட்டில் தான் இருக்கும். ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அது பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரைடை கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையிலேருந்து 442 கிலோமீட்டர் வந்து காலையில் 9:00 தான் ரைட்டை ஸ்டார்ட் பண்ணோம். அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணோம். அண்டு பெட்ரோல் எஃபிஷியன்சி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. என் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் 1160 போட்டிருக்கேன். ப்ரோ வந்து எவ்வளோ போட்டேன்? ப்ரோ வந்து 900 போட்டிருக்கான். ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் டைம் வந்துருக்கேன். கைஸ் நான் பைக் ஸ்டாப் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, கடல் தண்ணி இன்ஜினில் பட்டுச்சுன்னு. அது பட்டது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே ரொம்பவுமே மோசமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அதுக்கப்புறம் நான் தண்ணியை வச்சு தொடச்சேன் போயிடுச்சு. அப்போ தான் பார்த்தேன் கடல் தண்ணி எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை அப்போ எனக்கு தெரியும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒரு ரைடு வீடியோ இல்லாட்டினா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ இல்லை ரிவ்யூ வீடியோவில் வந்து அவங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டார்ட்டா பாய்.